கான்செப்ட்ஸ்லாம் நல்லா புரிஞ்சுட்டேன். ஓகே, கரெக்ட். நெக்ஸ்ட். இது எதுவும் ரொம்ப பெருசா பேசணும் தப்பு. ஓகே. அடுத்தபடியாக அபி எங்க சீக்கிரம் வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் விறுவிறு நல்லா ஷூட்டிங் நடக்கும்போது சைட்ல எல்லாம் ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. நாங்க சீரியஸா இங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்போம். இவங்க எல்லாம் வந்து ரீல்ஸ் போட்டுட்டு சொல்லுங்க அப்படி உங்களோட. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து அபிஜித். ஸோ வந்து இந்த மூவில வந்து நான் வந்தனான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆக்சுவலி ஒரு பேய் கேரக்டர். பேயா நடிச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டீங்களா? பேய் கேரக்டர் நான் தான் சொல்லுங்க. ஸோ நான் தான் அந்த பேய் கேரக்டர், வந்தனான்ற பேய் கேரக்டர். சும்மா இருக்கும் போதெல்லாம் ஆவின்னு பயந்தாங்க. நான் ஆவியா நடிக்கும் போது நல்லா ஆவியா நடிச்சாங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ சார் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ. செட்டே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மூவின்ற மாதிரிலாம் இல்லை, ஒரு ஃபேமிலியா நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. இலக்கியா, சரண்யா வாங்க. ஆக்சுவலா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நடிச்சாங்க. பட் எல்லாருக்கும் விதவிதமான கதாபாத்திரம். என்னன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் கிராஃப்னு வச்சிருந்தோம். இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனைகள் என்னன்னா எதனாலலாம் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது, இந்த இன்டர்நெட் யுகத்துல எதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிறாங்க, ஆத்திரப்படுறாங்க, அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், கம்பேரிசன், இது மாதிரி நிறைய கிராஃப் கேரக்டர் இருந்தது. ஸோ இலக்கியா, நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? ஒர்க்கா இல்லையா? சுத்தம். பேசுங்க. நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் இலக்கியா ஸ்ரீனிவாசன். இந்த மூவில நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். என்னோட மூவி நேமும் இலக்கியா தான், என்னோட ரியல் நேமும் இலக்கியா தான். அவ்வளவுதானா? மாஞ்சி மனப்பாடம் பண்ணாங்க ஒரு நாள் பூரா. அப்படிலாம் இல்ல, ஸ்டேஜ்ல அப்படி பேசுறோம் இப்படி பேசுறோம்னால யாருமே சரியா பேச மாட்டேங்குது. நல்லா மேலை பேச்ச வந்து நல்லா ட்ரைன் அப் பண்ணி. சரி, சரண்யாட்ட கொடுங்க. இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ், அதனாலதான் ஒரே டைம்ல நடிக்க கூப்பிட்டேன். பேசுங்க. இவங்க ஆல்ரெடி தங்கலான், படைத்தலைவன், ரேவதி மேடமோட வெப் சீரிஸ் எல்லாம் நிறைய நடிச்சிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. டக்குன்னு கூப்பிட்டீங்க, என்ன பேசுறதுன்னே தெரியல. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சரி, சொல்லுங்க. பேசலாம் தெரியல. தேங்க்யூ ஸோ மச். எல்லா மீடியா எல்லாம் இருக்காங்க, அவங்களோட சப்போர்ட் எல்லாம் கேளுங்க. எல்லாரும் இந்த படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா சின்ன ஆர்டிஸ்ட கூட மீடியா நினைச்சா ஸ்டார் ஆக்கிடுவாங்க. கரெக்டுங்களா? உங்களுடைய பாசிட்டிவான விமர்சனம், உங்களுடைய பாசிட்டிவான இது வந்து அப்படிதான் எல்லாரும் ஸ்டார் ஆயிருக்காங்க. எல்லாம் வரும்போது நியூவா தானே வந்தாங்க இண்டஸ்ட்ரிக்கு அத்தனை பேரும். அவங்க இப்படி நல்லா நடிக்கிறாங்க, இப்படி ஸ்டைலா பேசுறாங்க, இந்த பஞ்ச் நல்லா இருக்குன்னு சொல்லதான் எல்லாருக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகி அவங்க ஸ்டாரா மாறுறாங்க. ஸோ அதனால வந்து குட். அடுத்து தனிஷ்கா சகோதரிகள் வாங்க. அவங்க 2 பேரும் ட்வின்ஸ். ஆக்சுவலா நீங்க எங்க படிக்கிறீங்க? தர்ஸ் பார்க்கா? சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், ஐ அம் தமஷ்கா. வேற என்னவா? First, I'd like to thank my அம்மா அப்பா. அவங்க என்னன்னா நான் இங்க நிக்க முடியாது. They gave me a lot of motivation and எப்பவுமே they support back pillar சொல்லுவாங்கல்ல, அம்மா அப்பா தான். And also I'd like to thank director sir. ஏன்னா he is very calm and patient. எப்பவுமே நான் திட்டி பார்த்துட்டு நான் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் ஒரு 60 விட்டுருவாரு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டேக் பண்ணலாம் அப்படின்னு மோட்டிவேட்டிங்லாம் பண்ணி. ஸோ ஐ டிட் மை கேரக்டர் வெரி வெல்னு சொல்ல முடியும். பிகாஸ் ஹி நெவர் ஷவுட்டட் அதெல்லாம் பண்ணதே இல்லை. ஸோ சச் அ குட் டைரக்டர் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் சார் வாஸ் வெரி நைஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து அம்மா கிட்ட வந்து சொல்லும்போது நான் போய் ஏதாவது தப்பு பண்ண திட்டுவாங்க. எங்க அம்மா சொன்னாங்க நல்லா திட்டுவாங்க, நல்லா சொன்னாங்க. ஏன்னா மிரட்டி நல்லா சொன்னாங்க. வீட்டுல வந்து எதுவுமே பண்ண மாட்டேன், அங்க போய் நல்லா ஒன்று திட்டுவாங்க. இந்த பேச்சு நடுவில் சின்ன விளம்பரம் ஒன்று கொடுத்துருக்கேன். சகானா, லக்ஷிதா கொஞ்சம் இப்படி வந்துருங்க. சகானா, லக்ஷிதா சீக்கிரம் வாங்க. இப்ப பேசுங்க.
நீங்க கட்டிட்டு விளம்பரம் இது இடையில நாங்க விளம்பரம் போட்டோம். So, இந்த மாதிரி தான் செட்டும் செம்ம ஃபன்னா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு விளம்பரம் கொடுத்துருவாரு. ஸோ நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஐ ஒர்க் மை ட்வின். ஸோ அதனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன். அதனால இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு டிஃப்ரெண்டாக ட்ரெஸ் பண்ணுவோம். அது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பண்ணது. நாங்கள் வெளில போனால் கூட ஒரே மாதிரி தான் அப்படிதான் இருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கேமரா முன்னாடி நாங்கள் ஒரு நாங்கள் எங்கள் அம்மா வந்து ஒன்றா தான் எங்களை ட்ரெஸ் பண்ண வைப்பாங்க. பிகாஸ் எங்களுக்கு அதுலேயே சண்டை வரும். ட்ரெஸ்லேயே வந்து இவன் ட்ரெஸ் நல்லா இருக்கு, என் ட்ரெஸ் நல்லா இருக்கு. அது வந்து இந்த கம்பேரிஷனே இல்லைன்னு இந்த மூவி நாங்கள் கற்றுக்கிட்டோம். அந்த நிறைய ஓகே வி காட் மோட்டிவேஷன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய போய் சொல்ல முடிஞ்சது இந்த மாதிரி இப்படி இருக்கக்கூடாது ஸ்கூல். அண்ட் வி சேஞ்ச் அவர் செல்ஃப் ஆல்சோ. லைக் பார்த்து ஓகே ஸோ இஃப் யூ see the film you can connect with every characters. Like oh in the character shoes I have been like this, I have been like that. So even I felt that connection. ஒரு இடத்துல I was also my character. ரெபேக்கா வாங்க நீங்க பேசுங்க. ஓகே சார் சூப்பரா குடுக்குறீங்க சார் நீங்களும். அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி so you can connect with the characters and பேசுங்க. அவங்களே உங்களுக்கு சேர்த்து பேசுறாங்க. நீங்க மாதிரி எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு தனுஷ்கா. நான் இந்த ஃபிலிம்ல வந்து சந்தியான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் ஆர்கே வித்யாதரன் சார் டைரக்டர் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் செகண்ட்லி ஐ லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் ஹூ இஸ் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். எதை பண்ணாலும் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கள ஐ லைக் டு தேங்க். அதுக்கப்புறம் என் கேரக்டர் சந்தியாவோட கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் பற்றி பேசணும்னா இட் இஸ் லைக் வெரி இன்ட்ரோவர்ட்டான கேரக்டர் தான் சந்தியா. ஆல்சோ இப்போ இருக்க சொசைட்டியில் யூனோ ஜட்ஜ் பை ஆர் மார்க்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் டிஃபைன் பண்ணுறது அவங்களோட மார்க்ஸ் இருக்கு இந்த சொசைட்டியில். என்ன வந்து சார் எப்படி போர்ட்ரே பண்ணாருன்னா எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் டேலண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் யூனிக் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் சார் என்னை போர்ட்ரே பண்ணாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சந்தியா கேரக்டர். சந்தியாவும் நானும் டோட்டலி ஆப்போசிட் கேரக்டர் தான். ஸோ இட் வாஸ் இன் வெரி யூனோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு இது பண்ணுறதுக்கு. ஓகே நிறையவே பேசிட்டீங்க. அவதான் பேசலாம். அடுத்து வாங்க வாங்க வாங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அது ரொம்ப முக்கியம். கிராட்டிடியூட் தான் இன்னைக்கு உலகத்தையே நல்லபடியாக வழி நடத்தித்தது. அடுத்தபடியாக சகாமா பேசுங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சஹரா ஜாஸ்மின். என்னோட கேரக்டர் நேம் மீனா குருசாமி அப்படின்ற ஒரு கேரக்டர். அவரை நான் இங்கே முதல்ல நிற்கிறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இந்த டேரக்டர் ரொம்பவே டேரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த கேரக்டர் எல்லாத்துக்குமே ஒரு யூனிக்காக அவர் கொடுத்தாரு. இந்த கேரக்டர் இது வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டேரக்டர். நேமி லவகுசன் எங்க இருக்கீங்க? நேமி எங்க? வாங்க வாங்க வாங்க. ஏன்னா இளையராஜா சார்ல இருந்து கேட்கிறார் பாய்ஸ் இல்லையா பாய்ஸ் இல்லையான்னு கேட்கிறார். ஒரு பாயை கூப்பிட்டேன் பைக் ஆக்சிடென்ட் வர முடியலன்ட்டாரு. இன்னொரு பாயை கூப்பிட்டேன் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு சார் நைட்டு வரைக்கும் வர முடியாதுன்ட்டாரு. அப்படி பாய்ஸ் எல்லாம் வந்து அங்கங்க லாக் ஆகிருக்கிறாங்க. கேர்ள்ஸ் தான் நம்ம சொன்னதுக்கு மதித்து வேகமா வந்திருக்கீங்க. நன்றி நன்றி. அடுத்த லட்சிதாட்ட எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லக்ஷிதா. நான் ரம்யான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ டைரக்டர் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் முக்கியமாக தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த ஷூட்டிங் ஆக்சுவலி ஷூட்டிங் மாதிரியே போல எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேர்ந்து ஜாலியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பர்சனலாக. அண்ட் டைரக்டர் சார் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக எங்ககிட்ட எல்லாமே பொறுமையாக சொல்லி கொடுத்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரெபேக்கா. என்னோட கேரக்டர் பேரும் ரெபேக்கா தான் இந்த மூவில. தேங்க்யூ ஸோ மச் சாருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. படத்தை பாருங்க, எனக்கு எல்லாரும் சப்போர்ட்டிவ் கொடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு நேமி. ஆர்டிஸ்ட்க்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் படம் வந்து ரொம்ப முக்கியமான படமா இருக்கும். ரொம்ப பயமா இருக்கும், ரொம்ப பதட்டமா இருக்கும் போய் அட்டன் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் டேக்லாம் இருக்கும்போது. ஆனா இந்த படத்துக்கு அந்த செட்டுக்கு போகும்போது, ஃபர்ஸ்ட் டே போகும்போது எனக்கு அது வந்து மூவி செட் மாதிரியே ஃபீல் ஆகல. ஏன்னா அது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்தது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தது, எல்லாருமே ரொம்ப ஜென்யூனா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அடுத்தபடியாக அதான் நம்ம இந்த படத்துல டீப் சைக்காலஜி மூவின்னு கேட்டோம். அப்போ ஒரு சைக்காட்ரிஸ்ட் என்ன கேட்டாங்க,
சைக்காலஜினாலே பெரிய விஷயம், அதுல என்ன டீப் சைக்காலஜின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஆசையே துன்பத்திற்கு காரணம், இது சைக்காலஜி. அந்த ஆசை ஏன் வருது அந்த கேள்வி கேட்கறது தான் டீப் சைக்காலஜின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து நான் நிறைய விஷயங்கள் யோசிச்சதுக்கு ஒரு வகையில மோட்டிவேஷன் நண்பர் தாமு அவர்கள். ஏன்னா அவர் ஸ்கூல்ல நிறைய ஸ்பீச் கொடுக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை உன்னிப்பா கவனிக்கும் போது தான் நான் நினைச்சேன், ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல இன்ஃபர்மேஷனை உன்னிப்பா கவனிச்சு அதை ஃபாலோ பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா சம் ராங் ப்ரோக்ராம், சம் ராங் பிரெயின் வாஷ் நடக்கிறதால சில நேரங்களில் டைவர்ட் ஆகி அவங்களுக்கே தெரியாம அதுக்கு பலியாறாங்க. ஏன் சூசைட் நடக்குது, ஏன் பொண்ணுங்க மேல அட்டாக் நடக்குது அப்படின்னா நம்ம சாதாரணமா சொல்லிக்கிறோம். அந்த பையனுக்கு கோவம் வந்துச்சு அப்படி கத்தியால குத்திட்டான் அப்படின்றோம். எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா வேதனை தாங்கல தற்கொலை பண்ணிக்கிட்டான்றோம். சரி, இந்த தாட் எல்லாம் அவங்களோட தாட்டே கிடையாது. எல்லாம் இந்த சொசைட்டி